أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தாலும் அவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தகீன்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இதனை செவிமறிக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டென்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வாரத்தினுடைய தலைப்பு இஸ்லாம் கூறும் சமூக ஒற்றுமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என ஒற்றுமையின் வலிமையை பாடலால் அறிவுறுத்தியவர் பாரதியார். உலகின் ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக 2005 முதல் ஐநா சபை சார்பிலே டிசம்பர் 20 சர்வதேச மனித ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகில் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஜாதி மத மோதல், உள்நாட்டு சண்டை, பயங்கரவாத செயல் குறையவில்லை. போரினால் மக்கள் அகதியாக மாறும் அவலம் உள்ளது. மக்களிடம் ஒற்றுமை எண்ணத்தை வளர்த்து ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து வறுமையை ஒழிப்பதே இத்தினத்தின் நோக்கமாகும். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாகிய நம்மீது செய்த மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்று நம்மையெல்லாம் ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்பதுதான். உலக மக்கள் எல்லாம் தங்களுடைய நிறத்தால், இனத்தால், மொழியால், ஆடையால், உணவால், இன்னும் பல காரணங்களால் பிரிந்து பல சமூகங்களாக சண்டை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற இந்த ஒற்றுமையை கொண்டு நம்மை ஒன்றிணைத்தார். ஒரு முஸ்லீம் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. தன் சகோதரனை விட தன்னை உயர்ந்தவனாக நினைத்தால் மொழியாலோ, இனத்தாலோ, நிறத்தாலோ தன்னுடைய இன்னொரு முஸ்லீமான சகோதரனை விட நான் உயர்ந்தவன், நான் மேலானவன் என்று பெருமை கொள்வானையானால், பிரிவினை காட்டுவானையானால் அவன் இந்த இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே இருக்க முடியாது. அவன் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் அந்த மூடநம்பிக்கையிலே அவன் சென்று விடுவான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகை நிலைநிறுத்துதல், ஜக்காத்து வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலானின் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸின் இஸ்லாமிய அடிப்படையான 5 கடமைகளும் 5 விதமான அம்சங்களை எடுத்துரைத்தாலும் அடிப்படை அம்சமாக உள்ள ஒற்றுமை இதிலே வலியுறுத்தப்படுகிறது. ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதன் மூலம் அனைத்து முஸ்லிம்களும் ஒரே குடையின் கீழே ஒன்றுபடுகிறார்கள். அல்லாஹ் தான் ஒரு இறைவன், நாம் அனைவரும் அவனது அடிமைகள் என்ற வார்த்தை இனவாதம், நிறவாதம், மொழிவாதம், சாதிவாதம், மதவாதம் போன்ற அனைத்து வெறிகளையும் தெபிடுபிடியாக்கி தகர்த்து விடுகிறது. இரண்டாவது, தொழுகை. தொழுகை என்பது அந்தந்த ஊரில் வசிக்கும் மக்களை 5 வேளை ஒன்று திரட்டி ஒரே அணியாக நிற்பதற்கு பயிற்சி கொடுத்து ஒற்றுமையை மென்மேலும் ஒழுங்கச் செய்கிறது, ஒற்றுமையை மென்மேலும் ஓங்கச் செய்கிறது. தொழுகைக்காக அணி வைத்து வரிசையாக நிற்கும்போது வெள்ளை தோலும் கருப்பு தோலும் முதலாளியின் காலும் தொழிலாளியின் காலும் ஒன்று சேர்கிறது. ஏழ்மையின் தோலும் பணக்காரின் தோலும் ஒன்றுபடுகிறது. 3, நோன்பின் சட்டங்களும். நோன்பு வைக்கும் போது, நோன்பு திறக்கும் போதும் முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நோன்பு திறப்பது முஸ்லீம்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவதை பறைசாட்டுகிறது. 4, நாம் ஏழை என்ற
பிரிந்து விடக்கூடாது, நாம் ஏழை என்று பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களும் வாழ்விலே முன்னேற வேண்டும் என ஜக்காத்தை கடமையாக்கி ஒன்றுபட செயல்பட ஒற்றுமையாக செயல்பட பறைசாட்டுகிறது. மக்காவில் ஹஜ்ஜுக்காக ஒன்று கூடும்போது புனித ஹரமும் அரபா மைதானமும் முஸ்தலிபா என்னும் திடலும் மினா என்னும் பரந்த கூடாரங்களும் அனைத்து நாட்டவரையும் அனைத்து நிறத்தவரையும் அனைத்து மொழியினரையும் ஒன்று திரட்டி உலக மகா ஒற்றுமையை ஒவ்வொரு ஆண்டும் புனித ஹஜ்ஜி ஏற்படுத்தி பிரமிக்க வைக்கிறது. இத்தகைய ஒற்றுமையைத்தான் முஸ்லிம்களை தாண்டி அகில உலக மக்களிடமும் இஸ்லாம் எதிர்நோக்கிறது. கலிமாவிலிருந்து ஹஜ்ஜு வரைக்கும் ஊர் ஒற்றுமையிலிருந்து உலக ஒற்றுமைக்கும் போதிக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் கூறும் ஒற்றுமை என்பது ஒரு மதம் சார்ந்த ஒற்றுமை இல்லை, அனைத்து மதத்தினரும் ஒன்றுபட்டு வாழும் ஒற்றுமையைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இஸ்லாத்தின் அனைத்து வழிபாடுகளும் முறையிலும் ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்பட்டு நிறுவப்படுகிறது. கடமை முதல் அனைத்திலும் ஒற்றுமைப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம். இப்படி இபாதத்து, வணக்கம், வழிபாடு என அனைத்திலும் முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தியது இஸ்லாம். ஆனால் முஸ்லிம்கள் அனைவரும் தான் ஒற்றுமையாக இருப்பதில்லை. இப்படி ஒற்றுமைக்கு இலக்கணமாக அனைத்திலும் வழிகாட்டி வாழ்ந்து நம் இஸ்லாமிய சமுதாயம் இன்று இயக்கங்களாக, அமைப்புகளாக, தலைவருக்கு கீழ், கொடிக்கம்பங்களுக்கு கீழ் இருக்கிறது. பிரிந்து நிற்கும் நம்மை ஒன்று சேர்க்கவே ஒரு அமைப்பு தேவைப்படுகிறதே என்று இன்றைய சூழ்நிலையில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிக மிக அவசியமானது சமுதாய ஒற்றுமையும் சகோதரத்துவம் என்பதிலே சமுதாய நலனில் அக்கறை உள்ளவர்கள் அனைவரும் எண்ணமாகவே இருந்து வருகிறது. இன்றைய நவீன முஸ்லிம்கள் சமூகத்தில் இல்லாத பல பண்பாடுகளில் ஒன்று சமூக ஒற்றுமை என்பது உலக அளவிலே, தேச அளவிலே மட்டுமல்ல, குறைந்தபட்சம் கிராம அளவில் கூட, ஏன் ஒரு மஹல்லா அளவில் கூட இன்று காணல் நீராகவே இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திற்கு பிற சமூகம் அல்ல, முஸ்லிம்கள் சமூகத்திற்கு பிற சமூகம் அல்ல, பெரும்பாலும் முஸ்லிம் சமூகமே இன்றைக்கு எதிரியாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் சமூகம் எதிரிகளால் தாக்கப்படும் போது எதிரிகளுக்கு உதவியாக இருப்பது இன்னொரு முஸ்லிம் சமூகமே. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து மதீனா வந்தவுடன் அங்கே ஒரு இஸ்லாமிய எழுச்சிக்கான அடித்தளம் அமைத்த போது 2 விஷயங்களை முக்கியத்துவம் தந்தார்கள். ஒன்று, மனிதர்களுக்கிடையே சகோதரத்துவம், 2 சமூகங்களுக்கிடையிலே ஒற்றுமை. அல்லாஹ் ஒற்றுமையை பற்றி சொல்லும் பொழுது, மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கிறோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகிறான், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் என்பதாக அல் குர்ஆன் 49:13 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேமத்துகளை, அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆக்கிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் கரை மீது இருந்தீர்கள், அது நின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்தங்களை, வசனங்களை உங்களுக்கு அல்லாஹ் தெளிவாக்குகிறான். இந்த வசனத்தின் மகத்தான இறைவன் அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்த்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறான். இந்த வசனம் அருளப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், அது எத்தகைய ஒற்றுமையை கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது மதீனாவிலே வசித்து வந்த ஹவுஸ் அஸ்ரக் ஆகிய கூட்டத்தாரிடையே அறியாம காலத்தில் ஏராளமான போர்கள் நடைபெற்றன. அவர்களுக்குள் கடுமையான விரோத அனுபவமும் வன்மைகளும் காழ்ப்புணர்ச்சிகளும் இருந்து வந்தன. அவற்றின் காரணத்தால் அவர்களிடையே மோதல்களும் பிரச்சனைகளும் நீண்ட காலமாக இருந்து வந்தன.
இந்நிலையிலே அல்லாஹ் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கொண்டு அவர்களை ஒன்றிணைத்தான். அப்போது அவ்விரு கூட்டத்தார்கள் இஸ்லாத்திலே தழுவிய அனைவரும் சகோதரர்களாக மாறினர். அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் நேசம் பாராட்டினர். நன்மை மற்றும் இறையச்சத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்தனர். மேலும் காலங்காலமாக சண்டையிட்டு கொண்டிருந்த அவுஸ் மற்றும் ஹஸ்ரத் கூட்டத்தாரின் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த வசனம்தான். இன்னும் பல வசனங்களே அல்லாஹ் தஆலா ஒற்றுமை பற்றி விவரிக்கிறான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்பணியுங்கள், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், அவ்வாறு கொண்டால் கோழைகளாகி விடுவீர்கள், உங்கள் பலம் குன்றிவிடும், துன்பங்களை சகித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தில் பிரிவினை உண்டாக்கி பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனரோ அவர்களில் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறு பிரிந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடம் இருப்பதை கொண்டே மகிழ்வடைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஏற்படுத்திய சகோதரத்துவத்தின் தாக்கம் எந்த அளவிற்கு சஹாபாக்களிடம் வெளிப்பற்று என்பதை பார்க்கும்போது நாம் வியப்பின் உச்சிக்கே போய்விடுகிறோம். அவர்களின் வெளிப்படுத்திய சகோதரத்தை கண்டு அல்லாஹ்வே ஆச்சரியப்படுத்தினான், அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டான். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விருந்தாளியாக வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உணவளிப்பதற்காக தமது மனைவிமார்களிடம் சொல்லி எழுப்பினார். அப்போது அவர்கள் எங்களிடம் தண்ணீரை தவிர வேறு எதுவுமில்லை என்று பதிலளித்தனர். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சேர்த்துக்கொள்பவர் யார் அல்லது இவருக்கு விருந்தளிப்பவர் யார் என்று கேட்டார்கள். அப்போது அன்சாரியில் ஒருவர் நான் விருந்தளிக்கிறேன் என்று கூறி அவரை அழைத்து கொண்டு தம் மனைவிடம் சென்றார். அல்லாஹ்வின் தூதர் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது என்று தன் மனைவிடம் கூறினார். அதற்கு அவருடைய மனைவி நம்முடைய குழந்தைகளின் உணவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று கூறினார். அதற்கு அந்த அன்சாரி தோழர் உன் உணவை தயாராக எடுத்து வைத்துவிட்டு விளக்கை ஏற்றிவிடு, உன் குழந்தைகள் உணவு உண்ண விரும்பினால் அவர்களை தூங்க செய்துவிடு என்று கூறினார். அவ்வாறே அவருடைய மனைவியும் உணவை தயாராக வைத்து விளக்கை ஏற்றிவிட்டு தம் குழந்தைகளை தூங்க செய்து விட்டார். பிறகு விளக்கை சரி செய்வது போல் நின்று விளக்கை அணைத்து விட்டார். பிறகு இருக்கும் உணவை விருந்தாளியை உண்ணச் செய்துவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் உண்பது போல் அந்த மனிதருக்கு பாவனை செய்து காட்டினார்கள். பிறகு இருவரும் உணவு உண்ணாமல் வயிறு ஒட்டியவர்களாக இரவை கழித்தனர். காலையானதும் அந்த அன்சாரி தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இருவரும் செய்ததை கண்டு அல்லாஹ் இன்றிரவு சிரித்து கொண்டான் அல்லது அல்லாஹ் வியப்படைந்தான் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் தமக்கு வறுமை இருந்த போதும் தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர், தன்னிடமுள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுபவரே வெற்றி பெற்றோர் என்ற இந்த வசனத்தை அருவினார். ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையின் மூலமாகத்தான் நாம் சமுதாயம் அதாவது ஒற்றுமை இல்லை என்று சொன்னால், நம்மிடத்திலே ஒற்றுமை என்பது இல்லை என்று சொன்னால், நாம் பிளவுபட்டு விட்டால் அந்த பிளவே நம்மளை கீழ் நோக்கி சரிகிவிடும். எனவே ஒன்றாவது அந்த பாடத்திலே கூட அழகான முறையிலே ஒரு கதை ஒன்று எழுதுகிறார். அதாவது ஒரு 4 மாடுகள் இருக்கிறது. இந்த 4 மாடுகளையும் வேட்டையாட வேண்டும் என்று சிங்கம் நினைக்கிறது. அப்பொழுது 4 மாடுகளும் ஒற்றுமையாக இருந்ததை பார்த்து அந்த சிங்கத்தால் வேட்டையாட முடியவில்லை. கடைசியில் சிங்கம் ஒரு தந்திரம் செய்தது. அந்த மாடை பார்த்து நீ இந்த கிழக்கு பக்கம் போ, நீ மேற்கு பக்கம் போ, வடக்கு பக்கம் போ என்று அந்த மாடை பிரித்து விட்டது. பிரித்து அதற்கு பிறகு தனியாக இருந்த ஒவ்வொரு மாடையும் சென்று வேட்டையாடி அது வென்றது என்பதாக அதாவது அந்த பாடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒற்றுமையாக இருந்த நேரத்திலே அந்த மாடை அந்த 4 மாடுகளை ஒன்றா எதுவும் செய்ய முடியவில்லை இந்த சிங்கத்தால். அதே நேரத்திலே அது பிரிந்து விட்ட மாத்திரத்திலே அவைகளை அடித்து அது சாப்பிட்டு விட்டது. எனவே நாம் சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்திலே நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, நம்மிடத்திலே பலம் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம்
மனஸ்தாபம் இல்லாமல் ஒன்றுபட்டு இறைவனிடத்திலே அந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒற்றுமையான கயிறை பற்றி பிடித்து கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் பேரல் புரிவானாக என கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.